விருது கிடைக்கின்ற சக்திகள் அத்தனையும் ஒன்றிணைய வேண்டும். அப்படி ஒன்றிணையாவிட்டால் கண்டிப்பாக அம்மாவின் ஆட்சி அமைப்பது என்பது கேள்விக்குறியாக இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவரும் ஒன்றிணைணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடியா இருக்கேன், எடப்பாடி பழனிசாமி ரெடியா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பதில் சொல்லுங்க. உங்களோட கருத்து. ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்றைக்கு இந்த இயக்கத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டாரோ அன்றிலிருந்து இந்த இயக்கம் ஒன்றிணைய வேண்டும். இந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மாபெரும் இயக்கம் ஒன்றிணைய வேண்டும். அப்படி ஒன்றிணைந்தால்தான் புரட்சி தலைவி அம்மா ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று தினந்தோறும் தொலைபேசி வாயிலாகவும் தலைவர்களிடமும் நேரடியாக பேசியும் தொலைக்காட்சி வாயிலாகவும் பேப்பர்கள் தினசரி நாளிதழ் வாயிலாகவும் அறிக்கை விட்டு கொண்டே வருகிறார். அந்த அறிக்கையை தான் இன்று அவர் பெரியகுளத்தில் உள்ள அவர் பண்ணை இல்லத்தில் அந்த அறிக்கையை தான் செய்தியாக வெளியிட்டிருக்கிறார். அவர் கூறுவதுதான் 100க்கு 100 உண்மை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மாபெரும் இயக்கம் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி வர வேண்டும் என்றால் விருது கிடைக்கின்ற சக்திகள் அத்தனையும் ஒன்றிணைய வேண்டும். அப்படி ஒன்றிணையாவிட்டால் கண்டிப்பாக அம்மாவின் ஆட்சி அமைப்பது என்பது கேள்விக்குறியாக இருக்கும். இந்த ஒன்றிணையும் சொல்லி அடுத்தடுத்து நீங்க கோரிக்கை வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி உணர்ந்த முறையும் சரி ஓபிஎஸ் இணைக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி பதில் சொல்லிட்டு இந்த தேர்தல் நேரத்தில் மீண்டும் அந்த அவர் மனம் இறந்துடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. டிடிவி தினகரன் நேரடியாக போய் பேசுறதுன்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தார் ஓபிஎஸ். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்று வைத்திருக்கிற கோரிக்கை அண்ணன் எடப்பாடி அவர்களும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் இணைந்து பேசி ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையாக வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கை நல்ல முறையில் முடிந்தால் அது செயல்பாட்டுக்கு வந்ததென்றால் கண்டிப்பாக அம்மாவின் ஆட்சி தமிழ்நாட்டில் 2026 மலரும். உங்களை பற்றி நான் நிறையா சொன்னாங்க, நீங்கள் விஜய்கிட்ட போகிறீங்க அல்லது திமுகவில் போகிறீங்கன்னு நிறையா வதந்திகள் வருது. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய நிலைப்பாடு ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் ஓபிஎஸ் வழியில்தான் என்று நான் பல முறை தொடர்பு கொண்ட அத்தனை பேர்கிட்டையும் நான் இதே நிலைப்பாட்டை தான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு எந்த நிலை வந்தாலும் அந்த நிலை அண்ணன் ஓபிஎஸ் வழிகாட்டுதலோடு இருக்கும். அந்த வழிகாட்டுதலின்படி நான் செயல்படுவேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.